தமிழகத்தில் அதிமுக என்பது முக்கிய கட்சி, அவர்களோடும் பிற கட்சிகள் இணைய வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு எண்ணங்களுக்கு மாறாக இன்று ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இணைப்பு பற்றி, இந்த கூட்டணி பற்றி அறிவிப்பது எல்லாமே இன்று அமித்ஷா அவர் கீழ் உள்ளவர்கள் தான். எடப்பாடி எந்த வாயையும் திறக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அவர் திணறி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கூட்டணி பற்றி முடிவெடுத்து அறிவிப்பதும் அமித்ஷா தான் அறிவிக்கிறார். நாளை எங்கள் இந்த கூட்டணி ஆட்சியில் பாரதிய ஜனதாவும் இணைந்திருக்கும் என்று அவரே அறிவிக்கிறார். முதலமைச்சர் மட்டும் அதிமுகவை சேர்ந்த ஒருவராக இருப்பார் என்று அவரே அறிவிக்கிறார். இப்படி கூட்டணியை பற்றி அறிவிப்பது எல்லாமே அமித்ஷாவா தான் இருக்கிறது. இந்த அடிமை சாமி எடப்பாடி வாய் மூடி கிடைக்கிறார். இதுவரைக்கும் அமித்ஷா கருத்துக்களுக்கு மாற்று கருத்து சொல்ல முடியாத ஒரு கோழையாக அவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்பொழுது ஜூலை மாதம் அவர் ஏதோ தேர்தல் பிரச்சார பயணம் செல்லவிருக்கிறாராம். இந்த கூட்டத்திலாவது அவர் தெளிவான முடிவு எடுக்கட்டும். இந்த அதிமுக கட்சியை பிஜேபி அடகு வைத்து நாளை அழிப்பதற்கு துணை போகாமல் இருப்பதற்கு இந்த எடப்பாடி முடிவு செய்யட்டும். அப்பொழுதுதான் ஆண்டாண்டு காலமாக இந்த கட்சியில் இருக்கும் அதிமுக தொண்டர்கள் மனம் மகிழ்ச்சி அடையும். அதுதான் உண்மை.